சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இந்த முத்துவும் மீனாவும் இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்களே, ஆனால் என் பையன் மனோஜ் என்னடானா தனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவனை ஏமாற்றி பணம் வாங்குறதுக்காக யாரோ அவன்கிட்ட அடிக்கடி இப்படி லெட்டரெல்லாம் அனுப்பி வச்சு என் பையன் பாவம் ஒழுங்காக கடையில் போய் பிஸ்னஸை கூட பண்ண முடியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க விஜயா. இங்கே ஷெட்டுக்கு போன முத்து அவருடைய ஃப்ரெண்டு ரொம்ப சோகமாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய அப்பாவுக்கு அங்கே ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு உண்டான எல்லா செலவையும் நானே ஏற்றுக்கிறேன், நீ எதுக்குமே கவலைப்படாத, எத்தனையோ முறை எனக்கு பணம் இல்லாமல் நான் நின்னப்ப, என் அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கெட்ட கூட பணம் இல்லாமல் நின்னப்ப நீ எனக்கு உதவி செஞ்சுருக்க, அப்பாவுக்கு செய்ய வேண்டிய ஒவ்வொரு கடமையும் செய்யறது தான் ஒரு நல்ல மகனுக்கு உண்டான ஒரு செயல், அதனால் கண்டிப்பாக உனக்கு பணத்தை நானே அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த விஷயத்த மீனா கிட்ட சொல்லி புரிய வச்சு எப்படியாவது நம்ம சேர்த்து வச்சிருக்க பணத்தை கொண்டு போய் செல்வத்துக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் வீட்டுக்கு கிளம்பி வராரு முத்து. வீட்டுக்கு வந்த முத்துவும் இந்த விஷயத்த மீனா கிட்ட எப்படியாவது சொல்லணும்னு சொல்லிட்டு மீனா எங்க இருக்காங்கன்னு தேடி பார்த்து மாடியில் போக மீனா துணியெல்லாம் காய வச்சுட்டு இருக்காங்க. உடனே அங்கே போன முத்துவும், மீனா நம்ம பணத்தெல்லாம் உண்டியலை போட்டு சேர்த்து வச்சுருக்கோம்ல, அதில் எவ்வளோ பணம் இருக்கும் மீனா அப்படின்னு கேட்க, தெரியலங்க, மொத்தமாக எப்படியும் ஒரு 1,00,000 பக்கத்தில் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு நமக்கு வேற இன்னும் 4,00,000 5,00,000 தேவைப்படுதில்லைங்க ரூம் கட்டுறதுக்கு, நீங்கள் கவலைப்படாதீங்க, சீக்கிரமாக நம்ம பணத்தெல்லாம் சேர்த்துடலான்னு சொல்ல, அதுக்கு முத்துவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா, என் ஃப்ரெண்டு செல்வம் உனக்கு தெரியும்ல, அவன் இன்னைக்கு ரொம்ப வேதனையில், என்றைக்குமே ட்ரிங்க்ஸ் பண்ணாதவன் இன்னைக்கு அளவுக்கு அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரொம்ப வருத்தத்தில் சோகமாக பேசிகிட்டு இருந்தான். எதுக்கடா இப்படி செஞ்சேன்னு கேட்கும்போது தான் தெரிய வருது, அவங்க அப்பாவோட 60வது கல்யாணத்தை அந்த ஃபங்க்ஷனை நடத்த முடியாமல் தங்கிட்ட பணம் கூட இல்லைன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டான். அவனுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு தோணுச்சு, அதான் மீனா உன்கிட்ட பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மீனாவும், அவருக்கு பணம் வேணும்னா இப்போ நாம் என்னங்க செய்ய முடியும், நம்மளால் என்ன முடியுமோ அதை தானங்க செய்ய முடியும், இப்போ பணத்துக்காக நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, ஏன் மீனா, நம்ம ரூம் கட்டணும்னு அங்கே பணத்தெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம்ல, அந்த பணம் இப்போதைக்கு சும்மா தானே இருக்குது, ரூம் கட்டுறதுக்கு இன்னும் மீதியை நிறைய பணம் சேர்த்து வைக்கணும், நமக்கு அந்த பணம் இப்போதைக்கு உதவலைனாலும் என் ஃப்ரெண்டுக்கு உதவி செய்ய அந்த பணத்தை கொண்டு போகலாமேன்னு தான் நான் வந்திருக்கேன், அந்த உண்டியலில் சேர்த்து வச்சிருக்க பணத்தெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் மீனா அப்படின்னு சொல்ல, மீனா ரொம்ப கோவமா, என்ன சொல்கிறீங்க, நீங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சேர்த்துருக்கீங்க, இல்லை நானும் சாப்பிடாம பூ வியாபாரத்துக்கு போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சேர்த்துருக்கோன்னு நமக்கும் அண்ணாமலை மாமாவுக்கும் மட்டும்தான் தெரியும், மற்றவங்க பார்க்குறவங்களுக்குலாம் இது தெரியாதுங்க. அப்படி இருக்கும்போது ஏதோ ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு ஃபங்க்ஷன் வைக்கணுன்றதுக்காக நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிற பணத்தை இப்படி கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்கிறீங்களே, இதில் என்னங்க நியாயம் இருக்குது, நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே முத்து ரொம்ப கோவமாக, அது என்னுடைய பணம், என் பணம், கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்ச பணம், அதை யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நான் முடிவெடுக்க கூடாதா, அந்த பணத்தை நான் கண்டிப்பாக என் ஃப்ரெண்டுக்கு எடுத்துகிட்டு போக தான் போகிறேன்னு சொல்ல, அதுக்கு மீனாவும், ஏங்க நீங்கள் மட்டும்தான் சம்பாதிச்சு அந்த உண்டியலில் பணம் சேர்த்து வச்சுருக்கீங்களா என்ன, என்னால் முடிஞ்ச அளவு நானும் வியாபாரத்துக்கு போய் கிடைச்ச ஆர்டரெல்லாம் நல்லபடியாக செஞ்சு பணத்தை சேர்த்து வச்சுருக்கேன், அதில் என் பணமும் இருக்குங்க, ஏதோ உங்கள் பணம் மட்டும்தான் இருக்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கு தான் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் செய்கிறீங்க, அந்த பணத்தெல்லாம் என்னால் தரவே முடியாது, அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க, இந்த பணத்தை கொண்டு போயிட்டு செல்வம் அண்ணங்கிட்ட கொடுக்கலான்னு நீங்கள் யோசிக்காதீங்க, நான் தரவே மாட்டேன்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப கோவமாக கீழே இறங்கி போயிடுறாங்க. இங்கே முத்துவும், என்ன மீனா சொல்ல சொல்ல நீ பாட்டுக்கு கேட்காம என் பணமும் அதில் இருக்குது, பணத்தை தர முடியாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்க, வீட்டில் உள்ள எல்லாரும் என்ன இந்த முத்து 2-3 நாளாக மீனா கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அல்வா பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து தான் மனைவியை ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருந்தானே, இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல, எதுக்காக மீனாவை திட்டிகிட்டு இருக்கான்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு விஜயா, ரோஹிணி, அண்ணாமலன் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே மீனா பணத்தை தரவே முடியாதுன்னு தன்னுடைய முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்கும்போது உடனே முத்துவும், என்னவோ நீ மட்டும்தான் நிறையா சம்பாதிக்கிற மாதிரியும் அந்த பணம் எல்லாமே உன்னுடைய சம்பாத்தியத்துலேருந்து தான் நீ சேர்த்து வச்ச மாதிரியும் பேசிகிட்டு இருக்க மீனா, இதில் என் சம்பாத்தியமும் இருக்குது, அதனால் நீ மட்டும் பசியாக இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் சாப்பாடை கொடுப்ப, புண்ணியத்தை தேடிப்ப, ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு நான் உதவி செய்யக்கூடாதா, நீ உதவி செஞ்சதுக்கு சரினா நான் இப்போ என் ஃப்ரெண்டுக்கு செய்ய போகிற உதவியையும் தப்பு கிடையாது, சரிதான் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அதுக்கு உடனே மீனாவும், என்னங்க பேசுகிறீங்க, பணம் இல்லைன்னு தெரிஞ்சால் தன்னுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இப்படி பெரிய ஃபங்க்ஷனை எடுக்கணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க, அதுவும் ஒரு வகையில் வீண் செலவு தாங்க, அதுக்கு யாருக்காவது சாப்பாடு கொடுத்தா கூட நல்லதாக போகும், நமக்கும் பிற்காலத்தில் அது புண்ணியம் வந்து சேருங்க, ஆனால் நீங்கள் இப்படி சேர்த்து வைக்கிற பணத்தை கொண்டு போய் வீணாக செலவு பண்ணணும்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதை என்னால் ஏற்றுக்க முடியாது, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில்
உங்கள் அம்மா கிட்ட சவால் விட்டுருக்கேன், எப்படியாவது நமக்குன்னு ஒரு ரூமை கெட்டி ஆகும்னுட்டு. இப்போ வரைக்கும் ரூம் இல்லாமல் நான் தனியாக அந்த ஹாலில் தான் படுத்துக்கிறேங்க. உங்கள் அண்ணன் மனோஜும் ரோஹிணிக்கும் தங்குறதுக்கு தனி ரூம் இருக்குது. இங்கே ஸ்ருதியும் ரவியும் இருக்கிறதுக்காக தனி ரூம் இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் ரூம் மேலே ஆசைப்பட்டு நான் ரூமில் தான் தங்குவேன்னு அடம்பிடிச்சதும் கிடையாது. ஆனால் இவங்க பேசின பேச்சாலையும் நான் இந்த வீட்டில் ஒரு மருமகளாக இவங்க என்னை நடத்தாததுக்கு காரணம் நீங்கள் தாங்க. நீங்கள் அடிக்கடி என்னை புரிஞ்சுக்காம இப்படி பிரச்சனை பண்ண போய் தான் உங்கள் அம்மா மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு வாழ வந்தவங்க கூட என்னை மதிக்காமல் ஏளனமாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கள மாதிரி சொகுசாக வாழ்ந்து எனக்கு பழக்கம் இல்லைனாலும் நானும் இந்த வீட்டோட மருமக தாங்க. ஆனாலும் இந்த ஹாலில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கேன். நீங்கள் மாடியில் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. இதை பற்றிலாம் யோசிக்காம இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்காம நான் எனக்காக கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சு நமக்காகவும் ஒரு ரூம் எடுத்து கட்டணும் இவங்க கிட்ட சவால் விட்ட மாதிரி பேசியிருக்கேனே. உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு ரூமை கண்டிப்பாக கட்டியே ஆகணும்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன்னு எனக்கு தான் தெரியும். அப்படி இருக்கும்போது என்ன புரிஞ்சுக்காம இந்த பணத்தை வீணாக நீங்கள் செலவு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை என்னால் ஏற்றுக்கவும் முடியாது. பணத்தை அப்படியே வீணாக போகட்டும்னு எடுத்து கொடுக்கவும் முடியாது. நீங்கள் என்னை திட்டினாலும் பரவாயில்ல, என்னை புரிஞ்சுக்காம பேசினாலும் பரவாயில்ல. நீங்கள் எதுக்கெடுத்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம்னுட்டு அப்போ என்னடானா அவங்க கட்ட வேண்டிய பணத்துக்கு கடனை எல்லாத்தையும் கெட்ட போகிறோன்னு சொல்லி யாருக்குமே தெரியாமல் நீங்கள் காரை விற்று அதுக்குண்டான பணத்தெல்லாம் கொடுத்தீங்க. அப்பையும் நான் எதுவுமே பேசலைங்க. ஏன்னா நீங்கள் எது செஞ்சாலும் நல்லதுக்கு செய்வீங்கன்னுட்டு நான் பாட்டுக்கு இருந்தேன். அந்த காரும் இங்கே மாமா உங்களுக்காக வாங்கி கொடுத்தது. ஆனால் அதுக்கப்புறம் சம்பாதிச்சு ஆர்டரில் வந்த பணத்தை வாங்கி நான் உங்களுக்கு தாங்க கார் வாங்கி கொடுத்தேன். அப்படி எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு உறுதுணையாக நான் இருக்கிற என்ன நீங்கள் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு விஷயத்த நீங்கள் செய்யாதீங்கன்னு சொன்னால் ஏங்க அதை அடம்பிடிக்கிறீங்க? இந்த பணத்தெல்லாம் கொண்டு போயிட்டு அங்கே வீண் செலவுக்காக கொடுக்க வேண்டாம். நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, நாமளும் நல்லா வாழ்ந்து காட்டணும். இப்படி சேர்த்து வைக்கிற பணத்தெல்லாம் வீண் பண்ணிக்கிட்டே இருந்தால் எப்படிங்க அத்தை முன்னாடி நான் சவால் விட்டு பேசினதை நிரூபிக்க முடியும்? உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் தானே நான் அத்தை முன்னாடி மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடியும் சவால் விட்டு பேசியிருக்கேன். கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. நான் இந்த பணத்தை தரவே முடியாதுன்னு சொல்லி ரொம்பவே மீனா அடம்பிடிக்கிறாங்க. இப்படி மீனா முத்துக்கு இடையில பிரச்சனை ரொம்பவே அதிகமாயிட்டிருக்கு. இதை பார்க்கும்போது ரோஹிணிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. உடனே விஜயா கிட்ட, பார்த்தீங்களா ஆண்டி, என்னவோ இவங்க 2 பேரும் பெரிய நல்ல ஜோடின்னு சொல்லி எப்பயுமே இவங்க கடையில் பிரச்சனை வராதுன்னுட்டு இந்த மீனா முத்துவை விட்டு கொடுக்காம எப்படியெல்லாம் தலகணத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க. சம்பாதிக்கிற திமிரில் உங்களையே எத்தனை முறை எதிர்த்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்களா, இங்கே மீனாவுக்கும் முத்துவுக்கும் இடையில பிரச்சனை வந்துருச்சு. முத்து கண்டிப்பாக மீனாவை நல்லா திட்ட போகிறாரு. எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தி பேச போகிறாரு. முத்து படிக்காதவர், தன்னுடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை என்றைக்கும் தரவே மாட்டார். இது தெரிஞ்ச விஷயம் தானே. இருந்தாலும் முத்து செய்கிறது பெரிய தப்பு தான். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை அடுத்தவங்க கிட்டேயே தூக்கி கொடுக்கறது. இதை கூட யோசிக்காம முத்து மீனாவோட பேச்சை கேட்காம என்னெல்லாம் பேசுகிறாரு பார்த்தீங்களா ஆண்டி அப்படின்னு சொல்லி இங்கே மீனா முத்துக்கு இடையில பிரச்சனை நடக்கும்போது இதெல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ரோகிணி. இங்கே அண்ணாமலை சொல்கிறாரு, டே முத்து, அதான் மீனா சொல்கிறால பணத்தை கொடுக்க மாட்டேன்னுட்டு. அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உதவி செய்கிறதுக்கும் ஒரு அளவு இருக்குடா. வீட்டில் உள்ளவங்க பேச்சை கேட்காம அது என்ன ஃப்ரெண்டு உனக்கு ரொம்ப முக்கியமாக போயிட்டான். அது மட்டும் இல்லாமல் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை கொண்டு போய் அங்கே வீணாக கொடுக்குறதெல்லாம் தேவையாடா? அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டியது தான். நல்லா சாப்பாடை போட்டு அவங்க மனசு கோணாமல் நடந்துக்கிறது தான் பிள்ளைங்களுடைய பெரிய கடமையை தவிர்த்து இந்த மாதிரி ஆடம்பர செலவெல்லாம் அவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது உன் ஃப்ரெண்டு செல்வம் அவனுடைய அப்பா அம்மாவுக்கு ஏதாவது பெரிய ஃபங்க்ஷன் வைக்கணும்னு நினச்சா வெளியில் கடன் வாங்கி வைக்க சொல்லு. அதை விட்டுட்டு வீட்டில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிற பணத்தை கொண்டு போய் அங்கே கொடுக்குறேன்னு சொல்கிறியே, இதெல்லாம் பெரிய தப்பு. கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. மீனா பேசுகிறதுல எந்த தப்புமே இல்லை. நீயா இருக்கட்டும் மீனாவாக இருக்கட்டும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பணத்தெல்லாம் சேர்த்து வச்சுருக்கீங்க. சீக்கிரமாகவே நீ போய் நல்ல மீனா வியாபாரம் பார்த்தா இருக்கட்டும், இல்லை நீ கார் ஓட்டி நல்ல வருமானத்தை பாருங்கள். சீக்கிரமாக மாடியில் மீனா சொன்ன மாதிரியே புதுசாக ஒரு ரூமை கட்டுங்க. இதை விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி உன்னுடைய பிரச்சனை இல்லாத விஷயத்துலலாம் நீ தலையிடுறது ரொம்ப பெரிய தப்பு. மீனா பேசுகிறதுல எந்த தப்புமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீ வீட்டில் இருக்கிறவங்கள முதல்ல புரிஞ்சு நடந்துக்கோ. அப்புறமா வெளியில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யலாம் முத்து. மீனா பணம் கொடுக்க மாட்டா, உன்னால் முடிஞ்சதை செய் அப்படின்னு சொல்லிடுறாரு அண்ணாமலை. உடனே இங்கே முத்துவும், அப்பா நான் ஒன்றும் மீனா பணத்தை கேட்கலப்பா, நானும் அதில் பணத்தெல்லாம் சேர்த்து தான் வச்சுருக்கேன். நான் என்ன சும்மாவாக இருந்தேன்? எவ்வளோ கஷ்டப்பட்டு சவாரிக்கு தூரமாலாம் போயிட்டு வந்தேன்னு தெரியும்ல. என் ஃப்ரெண்டுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டேன்ப்பா, வேறு வழி இல்லை. இதிலேருந்து பாதி பணத்தையாவது கொடுக்க சொல்லுங்கள். எப்படியாவது அவனுக்கு நான் உதவி செஞ்சு தான் ஆகணும். தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுற அவனுடைய
விஷயத்த நான் நிறைவேத்தி தான்ப்பா ஆகணும். நீங்கள் கூட ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பணத்துக்காக என்ன பண்ணேன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன். அப்போ செல்வம் தன்னுடைய காருக்காக வச்சுருந்த டியூ பணத்தை கூட கெட்டாமல், நீ முதல்ல போய் அப்பாவை பார்த்துக்க, இந்த பணத்தை எப்போ வேணாலும் நான் கெட்டிக்கலாம், அப்பா தான் நம்மளுக்கு முக்கியம்னு சொல்லி இந்த பணத்தை கொடுத்து அனுப்புனான். ஏன் மனோஜ் கூட இப்போ பணத்தை கொடுக்கல, இந்த பார்லர்லம்மா கூட பணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என் ஃப்ரெண்டு பணத்தை கொடுத்து அனுப்புனான். அந்த பணத்தை வச்சு தான் நான் வந்து இங்கே ஹாஸ்பிட்டல் பில்லையே கெட்டினேன்ப்பா. அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஒரு உதவி செய்யாமல் இப்படி அவன் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. ஃப்ரெண்டுனா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு தான் ஆகணும், வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு மீனாவும் அண்ணாமலையும் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் யார் பேச்சையும் கேட்காம இங்கே உண்டியல்ல இருந்து தன்னுடைய பங்கு பணத்தை எடுத்துடுறாரு முத்து. அது மட்டும் இல்லாமல் இங்கே மீனா கிட்ட நீ இது உன்னுடைய பணம்னு சொல்லி காமிச்சிட்டல, அது மட்டும் இல்லாமல் இது என் பணம் ஓன் பணம்னு எல்லாரும் முன்னாடியே சொல்லி என்னை அவமானப்படுத்திட்டல, இனி நீ என்கிட்ட பேசவே பேசாத, உன் பணமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நானே சம்பாதிச்சு மாடியில் முடிஞ்சா ரூம் கட்டுறேன், இல்லைனா எப்பயும் போல் தனியாகவே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக முத்து தான் சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. இங்கே பதில் பேச முடியாமல் நின்ன மீனா முத்து இப்படி செஞ்சதால் தாங்க முடியாமல் ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கோயிலுக்கு போனால் மட்டும்தான் நம்மளுக்கு மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஏற்கனவே அம்மா வேற நம்மளை வந்து பார்க்க சொன்னாங்க. இங்கே வீட்டில் ரோஹிணியாக இருக்கட்டும், விஜயா அத்தையாக இருக்கட்டும், இப்படி நடக்கணும் தானே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால் இப்படி எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் பிரச்சனைன்னு வந்தால் சந்தோஷப்படுற முதல் ஆளுங்களே இந்த ரோஹிணியும் விஜயா அத்தையும் தான். இனி நம்ம வீட்டில் இருந்தால் ஏளனமாக பேசுவாங்க, அவமானப்படுத்துவாங்க, நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. இங்கே இருந்து இப்படி அவமானப்பட்டு நிற்கிறத விட பேசாமல் கோயிலில் போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரலான்னு சொல்லிட்டு உடனே மீனா அழுதுகிட்டே வெளியில் கிளம்புறாங்க. உடனே அண்ணாமலை, ஏமா மீனா, ஏமா நீ வீட்லேயே இருமா, அதெல்லாம் சரியாயிரும். முத்து ஏதோ கோவத்தில் அப்படி பேசிட்டு போகிறான், அது மட்டும் இல்லாமல் உன் மேலே அவன் கோவப்பட்டு ரொம்ப நாள் இப்படியே இருக்க முடியாதுமா அப்படின்னு சொல்ல, இல்லைம்மாம்மா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், எனக்கு எங்கேயுமே நிம்மதின்னு இல்லைம்மாம்மா, நான் கொஞ்சம் ஆறுதலாக நான் தனியாக இருந்துட்டு வரேம்மான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வெளியில் போயிடுறாங்க மீனா. உடனே விஜயா சிரிச்சுக்கிட்டே அண்ணாமலை கிட்ட, பார்த்தீங்களாங்க உங்கள் மருமகளையும் உங்கள் மகனையும், ஏதோ இவங்க 2 பேரும் ரொம்ப ஒத்துமையாக இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் இந்த மீனாவாலையும் முத்துவாலையும் வீட்டில் அடிக்கடி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. படிக்காத இந்த மீனாவாலையும் முத்துவாலையும் நாம் எதை பற்றியும் யோசிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனையை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதான் சொன்னேன், இவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டா நாமளும் நிம்மதியாக இருக்கலான்னுட்டு. இந்த முத்து திருந்த மாட்டாங்க. வீட்டில் சேர்த்து வச்ச பணத்தை கொண்டு போய் யாராவது வெளியில் கொடுப்பாங்களா? அதுவும் ஃப்ரெண்டு கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு மீனா என்னவோ அங்கே சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பாடை கொண்டு போய் கொடுத்து உதவி செய்கிறேன்னு சொல்கிறா. இவன் என்னடானா மாடியில் ரூம் கெட்ட சேர்த்து வைக்கிற பணத்தெல்லாம் கொண்டு போய் யார் யாரை நம்மளுக்கு தெரியாதவங்களுக்கெல்லாம் கொடுத்து உதவி செய்கிற போகிறேன்ட்டு போகிறான். இப்படியே 2 பேரும் செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா இவங்களால ரூம் கட்டவும் முடியாது. கடைசி வரைக்கும் இவங்க 2 பேரும் தனித்தனியாகவே தான் பிரிஞ்சு இருக்க போகிறாங்க. இப்படி பிரிஞ்சு இருக்கிறதுக்கு இவங்க வீட்டை விட்டு வெளியில் போனாலே நல்லது தான் அப்படின்னு சொல்லி இங்கே ரோஹிணி ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் விஜயா ரொம்ப சந்தோஷமாக அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு இருக்க. அதுக்கு அண்ணாமலையும், போதும் விஜயா, அவங்க எதுக்கு வீட்டை விட்டு வெளியில் போகணும்? புருஷன் பொண்டாட்டினா பிரச்சனைகள் வர்றது சகஜம்தான். அது மட்டும் இல்லாமல் அவங்க சீக்கிரமாகவே ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க. முத்துவும் சரி மீனாவும் சரி ரொம்ப நேரம் இல்லை ரொம்ப நாளோ இந்த கோவத்தில் இருந்துட மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் எப்படியாவது சமாதானமாயிருவாங்க. அவங்களுக்கு இடையில இருக்கிற பிரச்சனைக்குள்ளே நீங்கள் யாருமே வந்து வர வேண்டாம். இந்த விஷயத்த அவங்களே பார்த்துக்கட்டும். முத்து கண்டிப்பாக மனசு மாறுவான். அவன் செஞ்சது தப்புன்னு உணர்ந்து மீனாக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்பான். நீ கொஞ்சம் உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுக்கு விஜயாவும், நல்லதை சொல்றவங்களுக்கு தாங்க காலமே இல்லை, அதான் உங்க பையனுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ரூம்ல இருக்க அண்ணாமலை யோசிக்கிறாரு. மீனா ரொம்பவே பாவம். முத்துவை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவனுடைய ஒவ்வொரு குணத்தையுமே மாற்றி தனக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு ஆளாக மாற்றிட்டுருக்கா. அப்படி இருக்கும்போது மீனாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்காம இப்படி வீட்டில் பிரச்சனை பண்ணிட்டு சேர்த்து வச்ச பணத்தை கொண்டு போயிட்டு ஃப்ரெண்டுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லி அடம்பிடிச்சு கொண்டு போயிருக்கானே இந்த முத்து. மீனாவோட பேச்சை ஏன் இப்படி இவன் கேட்காம நடந்துக்கிறான்? இவன் இப்படி செய்கிறதுனால மீனாவுக்கு தாங்க முடியாமல் தான் கோயிலுக்கு வரைக்கும் போயிருக்கா. மீனா என்றைக்கும் நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டுட்ருக்கேன். ஆனால் அந்த முத்து அடிக்கடி மனசு மாறி மீனா கிட்ட பிரச்சனை பண்ணுறதும் இங்கே விஜயா ரோஹிணின்னு எல்லாரும் அதை பார்த்து ரசிக்கிறதும் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே வேதனையாக இருக்குன்னா மீனாவால் எப்படி தாங்கிக்க முடியும்னு சொல்லி ரொம்ப மனசு வேதனைப்பட்டுட்ருக்காரு. இந்த முத்து எப்போ தான் திருந்தி மீனா கூட சந்தோஷமாக வாழ போகிறானோ தெரியலையே. இந்த முத்துவுக்கு ஒரு விஷயம் ஒரு பிரச்சனை வருதுன்னா மீனாவால் தாங்கிக்க முடியாமல் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சு முத்துவுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறா. ஆனால் இந்த முத்து அப்படி செய்ய மாட்டேங்கிறானே, என்னதான் நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லி முத்து மீனாவை பற்றியே யோசனை பண்ணிகிட்ருக்காரு அண்ணாமலை.
இங்கே கோயிலுக்கு போன மீனாவும் அழுதுகிட்டே அங்கே வரதை அவங்க அம்மா பார்க்குறாங்க. என்ன மீனா காலையில் தான் நல்லா பேசினா, அதுக்குள்ளே கோயிலுக்கு அழுதுட்டு வராரே, என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஒருவேளை மீனாவோட மாமியார் ஏதாவது சொல்லியிருப்பாங்களா, மீனாவை திட்டியிருப்பாங்களா, அதான் வருத்தத்தோட வராளோ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அங்கே தன்னுடைய அம்மாவை பார்க்கறதுக்காக மீனா போக, மீனா கண் கலங்கி இருக்கிறத அவங்க அம்மா பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனாவை பார்த்த உடனே அவங்க அம்மா, ஏ மீனா என்ன ஆச்சு, உன் கண்ணெல்லாம் கலங்கியிருக்கே, வீட்டில் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, ஆமாம்மா, வீட்டில் பிரச்சனை வராமல் இருந்தால் தான் ஆச்சரியமா நீ கேட்கணும். ஒன்று எங்கள் அத்தை ஏதாவது பிரச்சனை செய்வாங்க, என்னை ஏளனமாக பேசி அள வைப்பாங்க, இல்லை ரோஹிணி மனோஜ்னு இங்கே எனக்கு பிரச்சனை உண்டு பண்ண ஆளாமா இல்லை. இப்போ புதுசாக உன் மாப்பிள்ளை வேற அப்படி செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. நானே கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சு வியாபாரம் பார்த்து தனக்கு வரக்கூடிய ஆர்டரை நல்லபடியாக முடிச்சு கொடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டு மாடியில் ரூம் கட்டி ஆகணும்னு பணத்தை சேர்த்துட்டு வரேம்மா. உன் மாப்பிள்ளை என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. ஏதோ அவர் ஃப்ரெண்டோட அப்பா அம்மாவுக்கு ஃபங்க்ஷன் வைக்கணுமா, அதுக்காக வீட்டில் இருந்த பணத்தெல்லாம் கொண்டு போகணுன்னு என்கிட்ட பிரச்சனை பண்ணி தன்னுடைய பங்கை திருப்பி கொடு, நானும் தானே கஷ்டப்பட்டு அந்த உண்டியலில் பணத்தை சேர்த்து வச்சேன்னு சொல்லி என்னை திட்டிட்டு பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாருமா. உன் மாப்பிள்ளை முத்துவுக்காக நான் என்னெல்லாம் செஞ்சுருக்கேம்மா, ஆனால் அது எதையுமே புரிஞ்சிக்காம எல்லாரும் முன்னாடி ரொம்ப அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிட்டாரு. இனி என்கிட்ட பேசவே பேசாத, ஓன் பணம் ஏன் பணம்னு நீ பிரித்து பார்த்துட்டல, இதுக்கு மேலே நீ சம்பாதிக்கிற எந்த பணத்தையும் நான் தொடவே மாட்டேன். இனி நான் இந்த பணம் எல்லாமே நான் சம்பாதிச்சது, என்னுடைய ஃப்ரெண்டுக்கு கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாருமா. அவர் பேசின பேச்செல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியல. நான் அவருக்காக எல்லாமே செஞ்சுருக்கேன், நிறைய விஷயத்த விட்டு கொடுத்து போயிருக்கேன். ஆனால் என்னை பற்றி அவர் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருமா. அதுதான் என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுக்கு மீனாவோட அம்மாவும், நீ கவலைப்படாத மீனா, வீடுன்னா அப்படி இப்படி இருக்க தான் செய்யும், என்றைக்குமே சந்தோஷமாக இருந்துட முடியுமா என்ன? அப்பப்போ இப்படி பிரச்சனைகள் வர்றது சகஜம்தான். நீ தான் ரொம்ப பொறுமையானவளாச்சே, எல்லாத்தையும் பொறுத்தே போ. மாப்பிள்ளை ஏதோ கோவத்தில் உங்ககிட்ட அப்படி பேசியிருப்பாரே தவிர்த்து நீ இப்படி வருத்தப்படணும்னு பேசியிருக்க மாட்டாரு. ஏதோ ஃப்ரெண்டுக்கு உதவி செய்யணும் தானே பணத்தை கொண்டு போயிருக்காரு, கண்டிப்பாக அந்த பணத்தை திருப்பி கொண்டு வருவார். நீ இதுக்காகலாம் கண்ணை கசக்கிக்கிட்டு அழுதுகிட்டு மாப்பிள்ளை பேசுனதை நினச்சிக்கிட்டு ஒழுங்காக சாப்பிடாம இருக்காத மீனா அப்படின்னு சொல்ல, என்னம்மா செய்ய சொல்கிற, காலையில் எங்கள் அத்தை அப்படி திட்டுறாங்க, வீட்டு வேலையை பாருன்னு சொல்லி வீட்டில் உள்ள எல்லா வேலையும் என்னையே பார்க்க வைக்கிறாங்க. இதையும் தாண்டி வெளியில் போய் வியாபாரம் பார்த்து சேர்த்து வைக்கிற பணம் இப்படி வீணாக போகுதுன்னு தெரிஞ்சால் என்னால் தாங்க முடியலம்மா. எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் உன் மாப்பிள்ளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. இதில் நான் சாப்பிடாம இருக்கிறது மட்டும்தான் உனக்கு குறையா தெரியுதா என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. மீனா இப்படி முத்துவையே யோசனை பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க, ஏன் என் வீட்டுக்காரர் இப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் மீனா என்னடானா தன்னுடைய பங்கை எடுக்கக்கூடாது, உங்கள் பங்கை நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாளேன்னு நான் மீனா மேலே எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தேன். நான் என்ன சொன்னாலும் மீனா செய்வா, என் பேச்சை மீற மாட்டா. நான் பணத்தை கேட்டால் கண்டிப்பாக மீனா கொடுத்துருவான்னு நினச்சேன். ஆனால் இப்படி பண்ணிட்டாளே, இப்படி சொல்லிட்டாளே மீனா, ஏன் நானும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், என் பணத்தை நீங்கள் எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாளே. அப்போ மீனா என்னை பிரித்து தான் பார்த்துருக்காளா இத்தனை நாள். அவள் பணத்துக்கு ஆசைப்படுற மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் என் மேலே உள்ள அவளுக்கு நம்பிக்கையே இல்லாமல் போச்சு. ஏன் என்னால் அவளுக்கு ரூம் கட்டி தர முடியாதா? இப்படி நான் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு பணத்தை கேட்டால் கூட தரமாட்டேன்னு சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து ரொம்ப கோவத்தில் போய் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. என் மீனா எல்லாரும் முன்னாடியும் என்னை அவமானப்படுத்திட்டாளே, எப்பயுமே என் அம்மா தான் நீ படிக்காதவன், உன்னால் ஒழுங்காக சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இவனடானா என் மேலே நம்பிக்கை இல்லாமல் பேசிட்டாளே, அப்போ என்னால் சம்பாதிக்க முடியாதுன்னு தானே மீனாவும் நினைக்கிறா, அவளுக்குன்னு ஒரு ரூமை கட்டி கொடுக்க முடியாதுன்னு தானே நினைக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்துலேயே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறாரு. இங்கே மீனா சாப்பிடாம இங்கே தனக்கும் முத்துவுக்கும் நடந்த பிரச்சனை இவ்வளோ நடந்துட்டுருக்கேன்னு சொல்லி அதை பற்றியே யோசனை பண்ணிகிட்டு இருக்க, இங்கே நல்லாவே முத்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரதை பார்த்து விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏய் மீனா, வந்துட்டான் பாரு உன் வீட்டுக்காரன், அங்கே பாரு தள்ளாடிக்கிட்டே வரத, இவனுக்கு இதே வேலையாக போச்சு. வீட்டில் ஏதாவது பிரச்சனை பண்ண வேண்டியது, வெளியில் போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் பிரச்சனை பண்ண வேண்டியது. இவன்லாம் திருந்தவே மாட்டான். இவனை நம்பி இனி வேற இவன் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுல என்ன வேற எதிர்த்து பேசிகிட்டு இருக்கல்ல, நீ எப்பயுமே என் சொல் பேச்சை கேட்கலன்னு வையி, இந்த வீட்டில் நீ நல்ல மருமகளாக இருக்கவே முடியாது. ஏன்னா இந்த முத்து இப்படி தான், உன்கிட்ட பிரச்சனை பண்ணாலே இது இப்படி நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஏதாவது செய்வான். இவனெல்லாம் நீ நம்புறது சுத்த வீண் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் வேற உனக்காக சம்பாதிச்சு மாடியில் வீடு வேற கட்டி கொடுக்க போகிறானா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது மீனா. இந்த முத்துவை என்னைக்கும் நம்பவே நம்பாத. இவன் திறந்த போகிறதும் இல்லை, உங்களுக்குன்னு நீங்கள் மாடியில் ரூம் கட்ட போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த முத்து திருந்தாமல் இந்த மீனா கிட்ட எப்பயுமே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கணும். இவங்க 2 பேரும் ஒன்று சேரவும் கூடாது. மீனா முத்து என்றைக்குமே இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழவும் கூடாது. சந்தோஷமாக இருக்கணும்னா அது ரோஹிணியும் மனோஜும் மட்டும்தான் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அங்கே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு முத்து உள்ளே வரதை அண்ணாமலை பார்க்குறாரு. இங்கே மீனாவும் முத்துக்கிட்ட பேசாமல் அமைதியாக நிற்க, ஏய் நீ என்ன சொன்ன, இன்னைக்கு என்ன
உன் பணம்னு சொல்லி பிரித்து பார்த்துட்டல்ல அப்படின்னு பிரச்சனையை பண்ண ஆரம்பிக்கிறாரு முத்து. அங்கே வந்தவன் அண்ணாமலைக்கு தாங்கவே முடியல. மீனா அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டானு இப்போ இவன் விட்ட ஒரு பழக்கத்தை வந்து திருப்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து தேவையில்லாமல் இப்படி பிரச்சனையை ஆரம்பிக்கிறான்னு சொல்லி வந்த கோவத்தில் அண்ணாமலை முத்துவை பலார்னு வைக்கிறாரு. ஏண்டா நீலாம் திருந்தவே மாட்டியா? என்னவோ மீனா பெரிய தப்பு பண்ணிட்டு தான் நினச்சிக்கிட்டு வந்த உடனே பிரச்சனையை ஆரம்பிக்கிற. நீ செஞ்சது தாண்டா தப்பு. அதை புரிஞ்சிக்காம மீனாவை குத்தம் சொல்லி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருந்தேனா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை வந்த கோவத்தில் இங்கே முத்துவை நிற்க வச்சு திட்ட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு மேலேயும் முத்துவை சும்மா விடக்கூடாது. அவன் செய்கிறது எல்லாமே சரின்னு நினச்சிக்கிட்டு வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிகிட்டு இருக்கான். இதில் பாவம் மீனா எதுவுமே செய்யாமல் அங்கே வேறு அழுதுட்டு நிற்கிறாளேன்னு சொல்லிட்டு மீனாக்கு சப்போர்ட் பண்ண அண்ணாமலை ரொம்ப கோவத்தில் முத்துவை பலார் பலார்னு வைக்கிறார். உடனே முத்து அழுதுகிட்டே, என்னப்பா நீங்க இந்த மீனா பண்ணது தான் சரி, நான் பண்ணது தப்புன்னு என்ன வேற வெளுத்து வாங்கிட்டு இருக்கீங்களேப்பா. அவளால தான்ப்பா நான் இப்போ இப்படி வந்து நிற்கிறேன். இன்னை ட்ரிங்க்ஸ் பண்ணவே கூடாதுன்னு முடிவெடுத்த என்ன மறுபடியும் இப்படி செய்ய வச்சது காரணமே அந்த மீனா தான்ப்பா. அவள் என்ன பேசுனான்னு பார்த்தீங்கல்ல, நான் சம்பாதிச்ச பணத்தை நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு பிரித்து பேசிட்டாப்பா. என்னால் எப்படிப்பா தாங்கிக்க முடியும்? அதனால தான்ப்பா நான் இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்ல உடனே அண்ணாமலை, போதும் நிப்பாட்டுடா. நீ இப்படி இந்த பழக்கத்தை விட முடியாமல் இருக்கிறதுக்கு மீனாவை காரணம் சொல்லாத. அவள் செஞ்சது எல்லாமே சரிதான். அவள் பேசுனதில் எந்த தப்பும் இல்லை. வீண் செலவு செய்கிறதுக்கு சேர்த்து வச்ச பணத்தை கொண்டு போய் இப்படி உன் ஃப்ரெண்டு கையில் கொடுக்கணும்னு சொன்னால் எந்த மனைவி ஒத்துப்பா? மீனா மட்டும் இல்லை, யாருமே இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. நீ செஞ்சது முழுக்க முழுக்க தப்பு. உடனடியாக மீனா கிட்ட மன்னிப்பு கேளு. அப்படி இல்லைனா என்னை நீ இனி அப்பானே கூப்பிடாத, என்னை நீ பார்க்க வராத, என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ரொம்ப கோவத்தில் முத்துவை திட்ட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. இங்கே மீனா ஓரமாக நின்று அழுதுகிட்டே இருக்காங்க. இவர் என்னவோ இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து இதுக்கு காரணம் நான் தான் வேற முத்து சொல்கிறாரு. அவர் செஞ்சது எல்லாமே சரின்னு நினைக்கிறாரே தவிர்த்து இப்படி வீட்டில் உள்ளவங்களை கஷ்டப்படுத்தி அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுலாம் சரியா அப்படின்னு சொல்லி ரொம்பவே வேதனைப்பட்டுட்ருக்காங்க. இங்கே முத்துவும், அப்போ நீங்களும் மீனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்களாப்பா? நானும் அவளுக்கு தான்ப்பா சப்போர்ட் பண்ணேன். ஆனால் இன்னைக்கு அவள் செஞ்சது தப்பு. அதனால் அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கவும் மாட்டேன், இனி மீனா கிட்ட பேசவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காரு. உடனே அண்ணாமலை, டே முத்து, உன்னால தான் இந்த வீட்டில் சந்தோஷம் வரணும்னு ஆசைப்பட்டேன். நீ இப்போ ஒரு நல்ல ஆளாக வந்து நிற்கிறேன்னா அதுக்கு காரணமே மீனாவும் என் அம்மாவும் தாண்டா. உன் அம்மாவோட பாசமே இல்லாமல் நீ இருந்தப்ப உனக்கு பாசத்தை காட்டினது மீனா. அவளை இப்படி அள வச்சு பார்க்காதடா, இதெல்லாம் சரியில்லை. மீனாவோட அருமை உனக்கு புரிஞ்சிருந்தோம். மீனாவை தப்பாக நினச்சிக்கிட்டு அவளால் இப்படி நீ பண்ணிட்டு வந்து இங்கே பிரச்சனை பண்ணுறதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. முதல்ல போய் மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டு நீ செஞ்ச தப்புக்கு மீனா கிட்ட கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. இங்கே முத்து சொல்கிறாரு, என்னுடைய ஃப்ரெண்டுக்கு உதவி செய்யணும்னு நினச்சதுல என்னப்பா தப்பு இருக்குது? நீங்களும் அந்த மீனா பேசுகிறது தான் சரின்னு என்ன திட்டிகிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி அண்ணாமலை திட்டும்போது பதில் பேச முடியாமல் அமைதியாகவே நிற்கிறாரு முத்து. இங்கே கண் கலங்கி போய் நிற்கிறாங்க மீனா. இதை பார்த்துட்டு இருக்கும்போது விஜயா நினைக்கிறாங்க, மீனாவை நல்லா அளவச்சு முத்துவால் இந்த பிரச்சனையை எப்படியாவது பெருசாக்கி மீனா முத்துவை ஒரேடியாக பிரிச்சிடலான்னு பார்த்தா என் வீட்டுக்காரர் என்னவோ மறுபடியும் இந்த முத்து மீனாவை சமாதானப்படுத்தி முத்துவை மீனா கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சு 2 பேரையும் ஒன்று சேர்த்து வச்சிருவாரு போலயே அப்படின்னு சொல்லி விஜயா எப்பயுமே முத்து மீனா சந்தோஷமா இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த மீனாவுக்கு முத்து இப்படி நடந்துக்கிட்டாதான் சரி. முத்து எப்பயுமே மீனாவுக்கு சப்போர்ட்டாக இருக்க போய் தான் என்னை எதிர்த்து பேசுகிறா. இந்த மீனாவுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்னு சந்தோஷப்படுறாங்க விஜயா. அண்ணாமலை முத்துவுக்கு புரிய வைக்க போய் பதில் பேசாமல் கண் கலங்கி நிற்கிறாரு முத்து.